ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி டியூட் மூவியோட ஸ்டோரிலைன் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஹீரோக்கும் லவ்க்கும் செட்டே ஆகாது. ஹீரோ ஸ்கூலில் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பாரு, அது பிரேக்கப் ஆகிருக்கும். காலேஜ்லேயும் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பாரு, அந்த பொண்ணுக்கு இப்போ கல்யாணமே ஆகிருக்கும். இனிமேல் லவ்வுக்கும் அவருக்கும் செட்டே ஆகாது அப்படிங்கிற முடிவில் ஹீரோ இருப்பார். இவர் டியூட்னு ஒரு சர்ப்ரைஸ் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு வேலையை பண்ணிகிட்ருப்பாரு. பர்த்டே சர்ப்ரைஸ் ப்ரொப்போசல்னு எல்லாமே சர்ப்ரைஸாக பண்ணுறது தான் இவங்களோட ஒர்க்கே. இவர் கூட இவர் மாமா பொண்ணும் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். ஹீரோவோட அம்மாவோட அண்ணன் பொண்ணு தான் அவங்க. ஹீரோவோட அம்மாவும் அவங்க அண்ணனும் பேசிக்க மாட்டாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதுலேருந்து அவங்க அம்மா அவங்க அண்ணன் கிட்ட பேசுகிறதே நிப்பாட்டியிருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே ஹீரோயினுக்கு ஹீரோனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் ஸ்கூலில் காலேஜ்லன்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணி சுற்றிட்டு இருந்ததுனால இவங்களுக்கு அவங்க லவ்வை ப்ரப்போஸ் பண்ணவே சான்ஸ் கிடச்சிருக்காது. இப்போ அவர் சிங்கிளாக இருக்கிறதுனால இப்போ ப்ரப்போஸ் பண்ணலான்னு அவருக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக அந்த ஈவெண்ட்டை பிளான் பண்ணி அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவருக்கு ஹீரோயின் மேலே அப்படி ஃபீலிங்ஸ்லாம் இல்லைன்னு சொல்லிடுவார். சின்ன வயசுலேருந்தே அவங்க கூடவே வளர்ந்ததுனால நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்க முடியும், லைஃப் பார்ட்னராக என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லிடுவார். இதை கேட்ட ஹீரோயினால் அதை ஏற்றுக்க முடியாது. அதனால் கொஞ்ச நாள் இந்த ஊரில் இருக்க வேண்டான்னு பெங்களூரில் படிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்படி அவங்க போய் 6 மாதம் ஆகுது. அந்த 6 மாதம் கேப்பில் ஹீரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயினோட ஞாபகம் அதிகமாகுது. அவங்க மேலே லவ்வும் வருது. ஹீரோயினுக்கு நிறைய மெசேஜ் பண்ணி பார்ப்பாரு. ஆனால் எந்த மெசேஜ்க்கும் ஹீரோயின்கிட்டேருந்து ரிப்ளை வராது. அதனால் ஹீரோயின் அப்பா கிட்டேயே போய் உங்கள் பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு. அதாவது இவர் மாமா கிட்ட. ஹீரோயினோட அப்பாவும் இந்த கல்யாணத்தை நல்லா பெருசாக நடத்துறதுக்காக எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஹீரோ அவங்க அம்மா கிட்டே போய் இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், உங்கள் சண்டைனால எங்களை பிரிச்சிடாதீங்கன்னு கேட்குறாரு. என்னதான் அவங்க அம்மாவுக்கு அவங்க அண்ணன் மேலே இருக்க கோவம் இருந்தாலும் அவங்களுக்கும் ஹீரோயினை பிடிக்கும். அதனால் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. லவ் செட்டே ஆகாதுன்னு நினச்ச ஹீரோவுக்கு இப்போ கல்யாணமே நடக்க போகுதுங்கிற சந்தோஷத்தில் இருக்கப்போ ஹீரோயின் பெங்களூர்லேருந்து வராங்க. அவங்கள பார்க்கறதுக்காக இவர் போகிறாரு. அப்போ தான் ஹீரோயின் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை இவர்கிட்ட சொல்கிறாங்க. பெங்களூரில் இவங்க படிச்சுட்டு இருந்தப்போ அவங்க கிளாஸ்மேட் பாரி இவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணதாகவும் அவனை தான் லவ் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. இதை அப்படியே அவங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோயினும் போய் அவங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இது வரைக்கும் ரொம்ப நல்லவராக தெரிஞ்ச ஹீரோவோட அப்பாவோட உண்மையான முகம் இப்போ தான் தெரியுது. அவருக்கு லவ் மேரேஜ் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த பையன் இவங்களோட கேஸ்டான்னு கேட்குறாரு. அப்படி இல்லைன்னு சொன்னோன்னே அவங்க பொண்ணையே அவர் ஷூட் பண்ண வராரு. இப்போதான் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்னொரு விஷயத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு. இவரோட தங்கச்சியும் இவர் தான் கொண்டிருப்பார். இதே லவ் பிரச்சனையால் தான். இதை தெரிஞ்சதுனால தான் ஹீரோவோட அம்மா அவங்க அண்ணன்கிட்ட பேசுகிறதே நிப்பாட்டியிருப்பாங்க. இப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து இது வெறும் ப்ராங்க் தான் அப்படின்னு சொல்லி அவரை சமாளிக்கிறாரு. இந்த கல்யாணத்தை நிறுத்த வேறு வழியே இல்லை. இப்போ ஹீரோயினும் அவங்க லவ் பண்ணுற பையனும் ஓடி தான் போகணும்னு அந்த லவ் பண்ணுற பையனை ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. ஹீரோயினோட அப்பா மினிஸ்டர். அதனால் இந்தியாவுக்குள்ளே எங்கே போனாலும் அவங்களோட ஆளுங்க இருந்து அவங்கள கண்டுபிடிச்சிருவாங்கன்னு இவங்கள ஃபாரின் அனுப்ப ஹீரோ பிளான் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயின் லவ் பண்ணுற பையனுக்கு பாஸ்போர்ட்டே இல்லை. அதனால் இவங்களால இப்போ ஃபாரின் போக முடியாது. பாஸ்போர்ட் வர 3 மாதம் ஆகும். அதனால் வேறு வழியே இல்லாமல் இப்போது ஹீரோயினை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா ஹீரோயினோட அப்பாவே அவங்கள கொண்டுடுவார். ஹீரோயினோட உயிரை காப்பாற்றுறதுக்காக அவங்கள ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஹீரோயின் அவங்க லவ்வர் கூட சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரிலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.